சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ மூலம் மத்திய அரசு ரூபாய் 15,000 ஊக்கத்தொகை. முதலாக மாத சம்பளம் வாங்குவோருக்கு ஹாப்பி நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த ஆகஸ்ட் 1 முதல் பிரதான் மந்திரி விகாசிக் பாரத் ரோஜ்கர் யோஜனா, அதாவது PMVBRY என்ற புதிய வேலைவாய்ப்பு முயற்சியை மத்திய அரசு துவங்கி இருக்கிறது. முதல் முறையாக இளைஞர்கள் பணியில் சேருவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் 2 தவணைகளில் ரூபாய் 15,000 நிதி ஊக்கத்தொகையை வழங்குகிறது. இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரி துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் சார்பில் சென்னை ICF தொழிற்சாலையில் நடைபெற்ற நிலையில் அது குறித்த விவரங்களை மத்திய துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் ஸ்ரீனுதாரா விரிவாகவே பேசியிருக்கிறார். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சார்பில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக வேலைவாய்ப்புடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் வகையில் பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் பிரதம மந்திரி ரோஜ்கர் மேளா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ், அதாவது ELI ஸ்கீம் என்ற இந்த புதிய திட்டமானது பிரதம மந்திரி ரோஜ்கர் மேளா திட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஆரம்ப வேலை கட்டத்தில் நிதி சுமையை குறைக்கவும் இளம் நிபுணர்கள் முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் சேர ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காகவே ரூபாய் 99,446 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக EPFOவில் பதிவு செய்து மாதத்திற்கு ரூபாய் 1 லட்சத்திற்குள் சம்பாதிக்கும் புதிய ஊழியர்களுக்கு ரூபாய் 15,000 வழங்கப்படும். பணியாளர் EPFOவில் சேர்ந்த பிறகு தொடர்ந்து 6 மாதங்கள் வேலை செய்த பிறகு முதல் தவணை வழங்கப்படும். மேலும் பெருகும் வேலை வாய்ப்புகள் 12 மாதங்கள் வேலை செய்ததுமே ஒரு கட்டாய நிதி கல்வி அறிவு படிப்பை வெற்றிகரமாக முடித்த பிறகு வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1.92 கோடி புதிய ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் வேலைவாய்ப்பு உருவாக்குதல், வேலை பெறுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துதல் போன்றவற்றை எளிதாக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கையில் இப்புதிய திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரி துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் சார்பில் சென்னை ICF தொழிற்சாலையில் நடந்தது. இந்த நிகழ்வில் மத்திய துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர் ஸ்ரீனுதாரா, தமிழக அரசின் தொழிலாளர் கூடுதல் ஆணையர் லட்சுமிநாதன், ICF முதன்மை தலைமை பணியாளர் அதிகாரி R மோகன் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பிரதான் மந்திரி விகாசிக் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய துணை முதன்மை தொழிலாளர் ஆணையர், உற்பத்தி தொழில் உட்பட பல்வேறு துறைகளில் 3.5 கோடி வேலைவாய்ப்புகளை 2027 ஜூலை மாதத்துக்குள் உருவாக்குவதற்காக ரூபாய் 99,446 கோடி மதிப்பீட்டில் பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேலை வழங்கும் நிர்வாகமும் முதலாக வேலை பெறுபவர்களும் ஊக்கத்தொகை பெறுவார்கள். அதாவது முதல் கட்டமானது 2025 ஏப்ரல் 1 முதல் 2027 ஜூலை 31 வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதன்படி வருங்கால வைப்பு நிதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பதிவு செய்து முதன்முறையாக வேலைக்கு செல்பவர்களுக்கு ரூபாய் 15,000 வரை ஊக்கத்தொகை 2 தவணைகளாக வழங்கப்படுகிறது. அதேபோல் வேலை வழங்குபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதன்படி ரூபாய் 10,000 வரை ஊதியம் பெறும் ஊழியரை நியமித்தால் ரூபாய் 1,000-உம், ரூபாய் 20,000 வரை ஊழியரை நியமித்தால் ரூபாய் 2,000-உம், ரூபாய் 20,000க்கு மேல் ரூபாய் 1 லட்சம் வரை சம்பளம் பெறும் ஊழியரை நியமித்தால் ரூபாய் 3,000 ஊக்கத்தொகையாக வேலை வழங்குபவருக்கு வழங்கப்படும் என்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.